நண்பர்களுக்கு வணக்கம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் மணியன் பேசுகின்றேன். எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோவில்பட்டி திரு கே சங்கரம்பிள்ளை அவர்களையும், ஜோதிட மாமேதை ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கிக் கொண்டு, அடிப்படை ஜோதிடம் பகுதியில் நான்காம் பாகத்தில் இப்பொழுது தசை என்றால் என்ன, புத்தி என்றால் என்ன, ஒரு தசையில் ஒரு புத்தியின் கால அளவை சுலபமாக கண்டுபிடிக்கும் வழிமுறைகளையும் பார்ப்போம். ஒவ்வொரு குழந்தை பிறந்தவுடனும் அவரவர் ஜென்ம நட்சத்திரத்துக்கான அந்த தசையானது முழு காலத்திற்கும் இராது. அதாவது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த ஒருவர் சூரிய தசை 6 வருஷத்தையும் அனுபவிப்பார் என்று சொல்ல முடியாது. ஏனெனில் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறப்பவர் அந்த நட்சத்திரம் ஆரம்ப முதல் வினாடியிலேயே பிறந்தால் முதல் தசையாகிய சூரிய தசையை 6 வருஷமும் முழுமையாக கணக்கிடலாம். அப்படி அநேகமாக நேராது. எவ்வாறெனில், ஒருவர் கிருத்திகை நட்சத்திரம் 60 நாளை உள்ள ஒரு நாளில் அந்த நட்சத்திரம் ஆரம்பமாகி 20 நாளைக்கு கழிந்த பின் பிறந்திருப்பார். அவருக்கு சூரிய திசை அரை பங்கு போக மீதி 2.2/2 பங்கம், அதாவது சுமார் 4 வருஷமே இருப்பு என்று சொல்ல வேண்டும். இதற்கு பல கணக்குகள் உள்ளன. அதை ஜாதக கணித விவரங்களில் அந்த விவரத்தை பார்க்கலாம். இருப்பினும் தற்போதுள்ள சூழ்நிலையில் கம்ப்யூட்டரில் பிறந்த தேதி வருஷம் மாதங்களை கொடுத்தாலே ஜாதகமும் தசாபுத்தி இருப்பும் வந்து விடுகின்றன. ஆனால் அந்த சிரமங்கள் இப்போதுள்ளவர்களுக்கு கிடையாது. அப்போது நாங்கள் எல்லாம் ஒரு பிறந்த நட்சத்திர 60 நாளையை கணக்கிட்டு இந்த நாளிகையில் குழந்தை பிறந்துள்ளது, செல்லான நாளிகை என்ன, மீதி இருப்பு நாளிகை என்ன என்று கணக்கிட்டு அது தசாபுத்தி இருப்பை கணக்கிடுவோம். அதற்கென்று சில முறைகள் உள்ளன. அது தற்சமயம் தேவைப்படாது என்று கருதுகின்றேன். ஆக அந்த பிறந்த நேரத்தை மீதியுள்ள நாளிகையை ஒட்டியே அதனுடைய தசாபுத்தி, அதாவது தசை இருப்பு என்று ஜனனகால தசை இருப்பு என்று ஜாதகத்தில் குறிப்பிட்டிருப்பார்கள். இதுவே பிறந்த கால தசை எனப்படும். புக்தி என்பது தசையில் ஒரு பாகம். அதாவது ஒரு கிரக தசைக்குள் மற்ற கிரகங்கள் வரிசையாக வந்து ஆட்சி செலுத்தும் காலம் புத்தி அந்தரம் எனப்படும். புத்தி என்பது ஒரு பீரியடு. புத்திக்குள் அந்தரம் என்ற ஒரு வகையும் உண்டு. தசை எந்த கிரகத்தினுடையதோ அந்த புத்தி முதலில் ஆரம்பமாகும். உதாரணமாக சூரிய தசையில் சூரிய புத்தி ஆரம்பம், பிறகு சந்திர புத்தி, சிவா புத்தி, இவ்விதமாக சூரிய திசை சூரிய புத்தியுடன் ஆரம்பித்து சூரிய திசை சுக்கிர புத்தியில் அந்த தசை முடிவடையும். இதே மாதிரி சந்திர தசை சந்திர புத்தியில் ஆரம்பித்து சூரிய புத்தியோடு அந்த தசை முடிவடையும். இந்த மாதிரியே மற்ற கிரகங்களின் திசைகளில் புத்திகளை அறிய வேண்டும். தசையானாலும் புத்தியானாலும் கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, வியாழன், சனி, புதன் என்ற வரிசை கிரகப்படிதான் வரும். அதாவது கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, வியாழன், சனி, புதன் என்ற முறையிலேயே வரிசையாகத்தான் வரும். புத்திகளை கண்டுபிடிக்கும் சுலபமான வரி, அதாவது புத்தியினுடைய கால அளவு. ஒவ்வொரு திசையிலும் ஒவ்வொரு புத்தியை கணக்கிடுவதற்கு அந்த பஞ்சாங்கம் கையில் இல்லை என்றால் நாமளாகவே உடனடியாக எந்த திசையில் எந்த புத்திக்கு எவ்வளவு கால என்பதை சுலபமாக கண்டுபிடிக்கும் வழியும் உள்ளது. அதாவது தசாநாதனான கிரகத்தின் தசை வருஷ எண்ணை புத்திநாதனான கிரகத்தின் தசாவருஷ எண்ணால் பெருக்கி வரும் மொத்த எண்ணில் கடைசி எண்ணுக்கு முன் புள்ளி வைக்க வேண்டும். அந்த புள்ளிக்கு முன்னுள்ளவை புத்தி.
புத்தியினுடைய மாதங்கள். புள்ளிக்கு பிறகு உள்ள எண்ணை 3ஆல் பெருக்க அவை நாட்களாகும். உதாரணமாக, சூரிய திசை செவ்வாய் புத்தி கணிக்கும் விதம். தசாநாதனான சூரிய திசை வரிசை எண் 6ஐ புத்திநாதனான செவ்வாய் வரிசை எண் 7ஆல் பெருக்க 6 × 7 42 என்று வரும். இதில் கடைசி எண்ணான 2க்கு முன் புள்ளி வைக்க 4.2 ஆகும். புள்ளிக்கு முன்னுள்ள எண் 4 மாதங்களாகும். புள்ளிக்கு பின் உள்ள 2ஐ 3ஆல் பெருக்க 6 வரும். ஆக சூரிய திசையில் செவ்வாய் புத்தி 4 மாதங்கள் 6 நாட்களாகும். இது மற்றொரு உதாரணம். குரு திசை வருஷங்கள் 16ஐ சனி திசை வருஷங்கள் 19ஆல் பெருக்க, அதாவது குரு திசையில் சனி புத்தி எவ்வளவு காலம் என்று பார்ப்பதற்காக குரு திசை வருஷங்கள் 16ஐ சனி திசை வருஷங்கள் 19ஆல் பெருக்க 16 × 19 304. அதாவது 4க்கு முன்பு ஒரு புள்ளி வைத்தால் 30.4. அதை 4ஐ 3ஆல் பெருக்கினால் 12 நாட்களாகும். ஆக 30 மாதங்கள் 12 நாட்களாகும். 30 மாதங்கள் என்றால் 2 வருஷம் 6 மாதம் 12 நாட்கள் வியாழதசையில் சனி புத்தி என்று கணக்கிடலாம். இம்மாதிரியே எந்த தசையில் எந்த கிரகத்தின் காலம் தெரிய வேண்டுமானாலும் தசாநாதன் தசாநாதின் தச வருஷத்தை புத்திநாதனின் தசை வருஷத்தால் பெருக்கி மேலே சொன்னபடி புத்திநாதனுடைய கிரகத்தின் காலத்தை அறியலாம். அதில் முதலாவதாக ஒவ்வொரு கிரகத்துக்கும் தசை வருஷம் எவ்வளவு என்பதை அறிய வேண்டும் அல்லவா? சூரிய தசை 6 வருடம், சந்திர தசை 10 வருடம், செவ்வாய் தசை 7 வருடம், ராகு தசை 18 வருடம், வியாழ திசை 16 வருடம், சனி திசை 19 வருடம், புதன் திசை 17 வருடம், சுக்கிர திசை 20 வருடம், கேது திசை 7 வருடம். ஆக மொத்தம் 120 வருடங்களாகும். ஒரு தசை புத்தியின் உபயோகம் என்ன என்று பார்க்க போவேமானால், ஒரு தசை ஒரு ஜாதகனுக்கு கெடுதலான பலனை தரும் என்று வைத்துக் கொள்வோம். உதாரணமாக, ஒருவருக்கு சூரிய திசை நடக்கிறது. சூரிய திசை 6 வருடம். ஆகையால் சூரிய திசை முழுவதும் அவருக்கு கெடுதல் நடக்கும் என்று சொல்லக்கூடாது. அல்லது அதே சூரியன் ஒரு ஜாதகருக்கு நல்ல யோக பலனை கொடுப்பவராக இருக்கிறார். அதனால் 6 வருட காலமும் அவருக்கு நல்ல யோக பலனை நடக்கும் என்றும் கருதக்கூடாது. அப்படி என்றால் எவ்வாறு கணக்கிடுவது? சூரிய திசையில் சூரியன் முதலாக சுக்கிரன் வரையில் உள்ள 9 கிரகங்களின் புத்திகள் நடக்கும். ஆகையால் அந்த புத்திகளில் சில புத்திகளுக்கு உரியவர்களான கிரகங்கள் நல்ல நிலையில் இருந்தால் நல்லதும், அசுபஸ்தானத்தில் இருந்தால் கெடுதலும் நடக்கும் என்று அறிய வேண்டும். ஆகையால் ஒரு தசையின் உட்பிரிவான புத்தி காலங்களில், அதாவது சப் பீரியடு என்று சொல்லப்படும் உட்பிரிவு காலங்களில் நற்பயன் அல்லது கெட்ட பயன் ஏற்படும். இதை அறிவிப்பதே புத்திகளின் உபயோகமாகும். அதாவது ஒரு ஜாதகருக்கு ஒரு தசை சோபலன் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்து அதே நேரம் புத்திநாதனும் சோபலன் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் அது இரட்டிப்பு நல்ல பலனாக நடக்கும். தசாநாதன் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பிலிருந்து புத்திநாதன் கெடுதலான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் சுவாரண பலன்களாக நடக்கும். தசாநாதனும் புத்திநாதனும் இருவருமே கெடுதலான பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் மிகுந்த சங்கடமான பலன்கள் நடக்கும் என்று அறிந்து சொல்ல வேண்டும். எல்லா தசைகளுக்கும் எல்லா கிரகங்களுக்கும் புத்திகால அளவை எல்லா பஞ்சாங்கங்களிலும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். பஞ்சாங்கங்கள் கையில் கொண்டு போகாதவர்கள் தசாநாதன வருஷத்தையும் புத்திநாதன வருஷத்தையும் பெருக்கி மேலே சொன்னபடி அந்த கிரகத்தின் கால அளவை போட்டு என்ன தசை என்ன புத்தி நடக்கிறது என்பதை கணக்கிட்டு அறிந்து பலன் சொல்ல வசதியாக இருக்குமாறு இந்த பதிவை பதிவிட்டுள்ளேன். மேலும் இது போன்ற அடிப்படை
ஜோதிட அடிப்பதிவு சம்பந்தப்பட்ட பதிவுகள் இன்னும் ஒரு 3-4 இன்னும் வரும். அதன் பிறகு வழக்கம் போல் ஜாதக ஆய்வின் நிறைய ஜாதகங்கள் ஆய்வுக்காக எடுத்து வைத்திருக்கின்றேன். அந்த ஆய்வுகளை பற்றிய ஜாதகங்கள் அதன் பின் வெளிவரும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.